ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, 10ஆம் வகுப்புல இயல் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம தொகைநிலை தொடர் ஒரு வீடியோ பார்த்துட்டோம். அதனோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ நம்ம லைன் பை லைன் எடுத்து கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்கு. அதில் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி திங்கள் என்பது இருபெயரட்ட பண்பு தொகை எண்ணில். ஸோ மார்கழி திங்கள் அப்படின்றது இருபெயரட்டு பண்பு தொகை எண்ணில் சாரைப்பாம்பு என்பது டேஷ் அப்படின்றத நம்ம கேட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ மார்கழி திங்கள் இருபெயரட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில ஆகிய அப்படின்ற உறுப்பு மறைஞ்சு வரணும். இதுதான் இருபெயரட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, மார்கழி ஆகிய திங்கள். அப்ப இதுல திங்கள் அப்படின்றது பொது பெயர், மார்கழி அப்படின்றது சிறப்பு பெயர். அதாவது திங்கள் அப்படின்றது எல்லா மாதங்களுக்கும் பொதுவான ஒரு பெயர் தான் திங்கள் அப்படின்றது. அதுல ஒரு குறிப்பிட்ட சிறப்பான மாதம் தான் மார்கழி. அப்ப சிறப்பு பெயர் முன்ன பொது பெயர் அப்புறம் ஆகி அப்படின்ற உருவு மறைஞ்சு வருவதனால தான் இது இருபெயரட்டு பண்பு தொகைன்னு அழைக்கப்படுது. அதே போல இந்த சாரை பாம்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரையாகிய பாம்பு அப்படின்னு வரணுங்க. அப்போ இதுல பாம்பு அப்படின்றது எல்லா வகையான பாம்புகளுக்கும் பொதுவான பெயர். அப்போ பொது பெயர் வந்திருக்கு. சாரை அப்படின்றது அதுல ஒரு வகையே பாம்பு, பாம்புலேயே நிறைய பாம்பு இருக்கு, அதுல ஒரு வகை தான் சாரை. அப்ப இது சிறப்பு பெயர். அப்ப சிறப்பு பெயர் முன்னையும் பொது பெயர் பின்னாலே பின்னும் அதுக்கு இடையில ஆகிய அப்படின்ற உறுப்பு மறைஞ்சு வரதுனால இதுவும் இருபெயரட்டு பண்பு தொகை தான். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். மார்கழி திங்களும் இருபெயரட்டு பண்பு தொகை, சாரை பாம்பு என்பதும் இருபெயரட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் கொடுத்துருந்தீங்க, அவங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. உவமைக்கும் பொருளுக்கும், அதாவது ஓமயத்துக்கும் இடையில் போல, ஒப்ப முதலான ஓம உறுப்புகள் மறைந்து வருவது. அப்ப இங்க என்ன பண்ண போதா, ஓம உறுப்புகள் என்ன பண்ண போகுது, மறைந்து வரப்போகுது. அப்படிப்பட்ட ஓம உறுப்புகள் மறைந்து வரக்கூடியது டேஷ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ அப்படி ஓம உறுப்புகள் மறைந்து வரத நம்ம என்ன சொல்றோம், உவமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. டி தான் அதுக்கான ஆன்சர். ஒரு ஓமையும் ஒரு பொருளும் நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்கு இடையில போல, ஒப்ப போன்ற ஓம உறுப்புகள் என்ன பண்ணுமா, மறைந்து வரும். அப்படி மறைந்து வந்தா அது நம்ம என்ன சொல்றோம், உவமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா ஓம உறுப்புகள் மறைஞ்சு வரதுனால இது ஓமை தொகை. மலர்கை என்பது டேஷ். ஸோ மலர்கை என்பது எவ்வகை தொகையில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலர்கை என்பது உவமை தொகை. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன் அப்படின்னா, இது மலர் போன்ற கை எப்படி வரப்போகுது, மலர் போன்ற கை அப்படின்னு வரணுங்க. இதுல மலர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமை. நான் என்ன சொன்ன, ஓமை. இதுல கை அப்படின்றது ஓமேயம். ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில் போன்ற அப்படின்ற ஓம உறுப்பு என்ன ஆயிட்டு இருக்கு, இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அப்படி ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது ஓமை தொகை ஆகும். ஓகேங்களா? அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர், ஓமை தொகை. அடுத்து தேர்ட் கொஸ்டின். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது. ஸோ 2 சொற்களுக்கு இடையிலயா இருக்கலாம், அப்படின்னா இறுதியிலயா இருக்கலாம். ஸோ எங்க வந்தாலும் சரிங்க, அப்படின்ற சொல் என்ன பண்ண போகுது, மறைந்து வரப்போகுது. அப்போ தொகை அப்படின்னாலே என்னதுங்க, தொகை மறைந்து வரது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப இங்க அப்படின்ற வேர்டு மறைஞ்சு வரதுனால அப்ப அது உண்மை தொகை. ஓகேங்களா? அங்க ஓமை உறுப்பு மறைஞ்சு வரதுனால நம்ம ஓம தொகைன்னு சொன்னோம். இங்க அப்படின்ற வேர்டு மறைஞ்சு வரதுனால இது என்னதுங்க, உண்மை தொகை. ஓகேங்களா? அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். அப்படின்ற உறுப்பு மறைஞ்சு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், உண்மை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ணன் தம்பி தாய் சேய் என்பது. அண்ணன் தம்பி தாயும் சேயும், தாய் சேய் என்பது. இது நான் தவறா டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அண்ணன் தம்பி அப்படின்றது கரெக்ட். நான் டைப் பண்றப்போ ஆன்சர் டைப் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இது தாய் சேய் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன்ல கொடுக்குறப்ப நான் என்ன பண்ணிடுறேன், அதை நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா இது தாய் மற்றும் சேய் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உண்மை தொகையில தான் வரும். ஏன்னா அண்ணனும் தம்பியும் அப்ப இங்க உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு, இறுதியிலும் மறைஞ்சு வந்திருக்கு. இது தாய் சேய்னு கொடுத்திருந்தா தாயும் சேயும், அப்ப இடையிலும் மறைஞ்சு வந்திருக்கு, இறுதியிலும் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது என்ன தொகைங்க, உண்மை தொகை. ஓகேங்களா? சரி, அடுத்து 5வது கேள்வி பாருங்க. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உறுப்புகளும் அவையல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது டேஷ்.
இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 5 வகை மொத்தம் வேறு தொகைநிலை தொடர்கள் 6ன்னு பார்த்தோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, இது 5மே பார்த்துட்டோம். இந்த 5 ஊம உறுப்புகளா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது இல்லாம வேறு சொற்களா இருக்கலாம். இவைகள் மறைந்து வந்தா அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். பி தான் இதுக்கான ஆன்சர். அதான் நம்ம என்னன்னு சொல்றாங்க, அன்மொழி தொகை. 6வது கேள்வி பாருங்க. சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார் என்பது யாது? சூப்பர். இங்க எதுங்க, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். யாருங்க, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு இது வந்து வரணுங்க. ஓகேங்களா, அப்ப அணிந்தவர் அப்படின்றது இங்க மறைஞ்சு வரதுனால இது எதுங்க, அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்றது அன்மொழி தொகை. அடுத்து முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசையை உடைய அந்த ஆண் வந்தார். முறுக்கு மீசையை உடைய அந்த ஆண் வந்தார் அப்படின்றத வந்து இங்க குறிக்குது. அப்ப முறுக்கு மீசையை உடைய ஆண் வந்தார் அப்படின்னு வரணும். அப்ப முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படின்னு உங்க மறைஞ்சு வந்ததுனால இதுவும் அன்மொழி தொகை. அப்போ சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்றதும் அன்மொழி தொகை, முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றதும் அன்மொழி தொகை தான். அடுத்து 8வது கேள்வி. இது நீங்க அந்த பாடத்துக்கு பின்னால கற்பவை கற்றப்பின்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதான் பார்க்க போறோம். அன்பு செல்வன் திறன் பேசியில் தொடுதிரையில் படித்துக் கொண்டிருந்தார். ஸோ அன்பு செல்வன் வந்து அவனோட திறன் பேசியின் தொடுதிரையில வந்து படித்துக் கொண்டிருந்தான். அந்த மொபைலோட டிஸ்பிளேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, படித்துக் கொண்டிருந்தார். இதில் வரும் தொகைநிலை தொடர்கள் எது? ஸோ இதில் வரக்கூடிய தொகைநிலை தொடர்கள் எது? இங்க நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டோம், அண்டர்லைன் பண்ணதால நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க. ஸோ இப்போ இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. அன்பு செல்வன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை. ஏன்னா அன்பு செல்வம், சோ செல்வம் அப்படின்றது ஒரு பொது பெயர். அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்பு. செல்வங்களில் ஒண்ணுதான் அன்பு. அப்ப இது சிறப்பு பெயர். அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்து இடையில அன்பாகிய செல்வன் அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப ஆகியன்ற உறுப்பு மறைஞ்சு வரதுனால இது இருபெயரட்டு பண்பு தொகை. அடுத்து தொடுதிரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வினைத்தொகையை நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதாவது ஒரு வினைச்சொல் முன்னையும் பெயர் சொல் பின்னையும் வரும். அப்ப பாருங்க, தொடு அப்படின்றது ஒரு வினைச்சொல், திரை அப்படின்றது வந்து ஒரு பெயர் சொல் நவுன். ஓகேங்களா, அப்போ ஒரு வினைச்சொல் முன்னையும் ஒரு பெயர் சொல் பின்னையும் வந்து அது வந்துச்சுன்னா அதை நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இது முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாகவும் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ இருபெயரட்டு பண்பு தொகை மற்றும் வினைத்தொகை அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, சூப்பர், சியில் இருக்கு பாருங்க. சி தான் வந்து இதுக்கான ஆன்சர், இருபெயரட்டு பண்பு தொகை மற்றும் வினைத்தொகை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அனைவருக்கும் மோர்பானையை திறந்து மோர் கொடுக்கவும். இதில் வர தொகைநிலை தொடர்கள் யாது? அதாவது மேல நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ அண்டர்லைன் பண்ணதால ஈஸியாக எடுத்துட்டு இருப்பீங்க. இங்கே நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணல. ஸோ நீங்கள் எது அப்படின்றத நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சு எடுக்கிற அவ்வளோ தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் பிட் தான் வரும். என்னன்னா நம்மள டைம் என்ன பண்ண வைப்பாங்க, சாப்பிட வைப்பாங்க. நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருந்தா டக்கு டக்குன்னு அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. இப்போ இதில் எதுலாம் நம்ம தொகைநிலை தொடராக வந்திருக்கும் அப்படின்றத நம்ம கீழே ஆப்ஷன்லேருந்து நீங்கள் பொருத்தி பார்த்து எடுக்கிறப்போ கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ நம்மளை வந்து பார்த்தா அந்த ப்ரெஷருக்கு வந்து ஆகும். அதனால் இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்டர்லைன் இல்லாமல். ஸோ அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு வந்து எடுக்க பார்க்கணும். ஸோ அனைவருக்கும் மோர்பானையை, அப்போ மோர்பானையை அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மோர்பானை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க. ஓ, ஆன்சர் இருக்கிற பிடிஎஃப் ஓபன் பண்ணிட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல. அனைவருக்கும் மோர்பானையை திறந்து மோர் கொடுக்கும். இதில் வரும் தொகைநிலை தொடர்கள் யாது? ஸோ அனைவருக்கும் வந்து மோர்பானையை திறந்து மோர் கொடுக்கவும் அப்படின்னு. இதுல மோர்பானை அப்படின்றத வந்து நம்மளுக்கு மோர்பானை அப்படின்றது என்னன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகையும். ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மோரை உடைய பானை, என்னதுங்க, மோரை உடைய பானை அப்படின்னு வரும். அப்போ ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு. அது மறைந்து வந்து அதுக்கான பயன் சொற்களும் இங்கே மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும் வரணும். ஓகேங்களா, அடுத்து மோர் கொடுக்கவும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மோரை கொடுக்கவும். அப்ப ஐ அப்படின்ற அந்த வேற்றுமை உறுப்பு இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா, அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, பார்த்துட்டோம். இது வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். இதில் வரும் தொகைநிலை தொடர் எது? வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய். வெண்டைக்காய் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை. ஏன்னா வெண்டை அப்படின்றது சிறப்பு பெயர், காய் அப்படின்றது எல்லா காய்கறிகளுக்கான பொது பெயர். ஓகேங்களா, அப்ப வெண்டையாகிய காய் அப்படின்னு இங்க பொருள் மறைஞ்சு வந்திருக்குங்க. ஓகேங்களா, அப்ப சிறப்பு பெயர் முன்னையும் பொது பெயர் பின்னையும் வந்து வெண்டையாகிய காய் அப்படின்ற ஆகிய அந்த பொருள் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால வெண்டைக்காய் அப்படின்றது இருபெயரட்ட பண்பு தொகை.
அடுத்து மோர் குழம்பு பொருத்தமாக இருக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்த மோர் குழம்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இங்க மோர் பானை மோர் கொடுக்கும் மாறிச்சுங்களா. இங்க மோர் குழம்புன்றது எப்படி வரும்னா, மோரால் ஆகிய குழம்பு. என்னதுங்க? மோரால் ஆகிய குழம்பு. ஓகேங்களா, மோரால் ஆகிய குழம்பு. அப்ப ஆள் அப்படின்ற அந்த உருபுங்க மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இப்ப மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து இது உங்க இதுக்கு ஆன்சர் குறிச்சிட்டு இருக்குதா? ஓகே, இது நான் மறைச்சிடுறேன், நீங்க ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. இதில் வரும் தொகைநிலை தொடர் எது? ஸோ தங்க மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டியில் விளையாடுதாங்க. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. இதில் வரும் தொகைநிலை தொடர் எது? ஸோ இதுல அப்ப தங்க மீன்களுக்கும் தண்ணீர் தொட்டிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொகைநிலை தொடர் வரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லணும். கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆன்சர் மார்க் பண்ணிக்கிறதுனால நான் மறைச்சிட்டேன். நீங்கள் கமெண்ட்ல வந்து ஃபுல்லாகவே டைப் பண்ணி கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அதுக்கான ஆன்சர்ன்றதை நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன். தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்னும் இலக்கணம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும். ஸோ அடுத்து நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க.